அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி நிறைய ஃபாலோவர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நன்றி. இப்போது இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 3/7/2024 ஆனி மாதம் 19ஆம் தேதி குரோதி வருடம் புதன்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா காலையில் 7:11 வரைக்கும் துவாதசி திதி இருக்குது. அதுக்கு பிறகு திரியோதசி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் மறுநாள் காலையில் 4:07 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு மிருகசீஷம் நட்சத்திரம் இருக்குது. நாள் முழுக்க சித்தயோகம் பிரதோஷ விரதமும் இருக்குது. இன்றைக்கி சிவ வழிபாடு நல்லது. சுப முகூர்த்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கிறனால சுப காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது. இன்றைக்கி நல்ல சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:47க்கும் சூரியன் மறைவு மாலை 6:39க்கும் இருக்குது. நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9:15 10:15 வரை இருக்குது. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரைக்கும் இருக்குது. மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 7:30 9 மணி வரைக்கும் இருக்குது. ஆக மொத்தம் 9 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது. இல்லைனா 7 மணிக்கு முன்னாடி செய்கிறதும் நல்லது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 10:30 12 மணி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீமந்தம் செய்கிறதுக்கு, விஷ்ணு பலி கொடுக்கறதுக்கு, அதே மாதிரி பெயர் சூட்டுறதுக்கு, விருந்துண்ண, சாமி கும்பிட்றதுக்கு, கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு, ஆலயம் துவங்கிறதுக்கு, புது வீடு கட்டி குடி புகிறதுக்கு, குடமுழுக்கு செய்யலாம். யாகம் இல்லைன்னா நவக்கிரக யாகம் செய்யலாம். வியாபாரம், புத்தகங்கள், ஊடகங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் வெளியிடுறது நல்லதாக இருக்கும். கடன் வாங்க, கடன் தீர்க்க, கிணறு வெட்ட, பதவியேற்க ஏற்ற நாளாக தான் இருக்குது. திருமணமும் இன்றைக்கி செய்யலாம். திரியோதசி திதியில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நீடித்திருக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்ச்சிகள் செய்யலாம். ஆடல், நகை, வண்டி ஓட்டுறதுக்கு பயிற்சி செய்யலாம். எழுதுதல், ஆசிரியர் ஆகியவை செய்யலாம். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு வரவு, ரிஷப ராசிக்கு உதவி, மிதுன ராசிக்கு சிநேகிதம், கடக ராசிக்கு விரோதம், சிம்ம ராசிக்கு ஆர்வம், கன்னி ராசிக்கு ஜெயம், துலாம் ராசிக்கு புகழ்ச்சி, விருச்சிக ராசிக்கு நடுக்கம், தனுசு ராசிக்கு அமைதி, மகர ராசிக்கு அதிர்ஷ்டம், கும்ப ராசிக்கு பந்தயம், மீன ராசிக்கு எச்சரிக்கை. இப்போ ராசி பலனை இது பொதுவாக ஒற்றை வார்த்தை ராசி பலனுங்கிறது கிரக நிலையை பொறுத்து இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் வரவு இருந்தாலும் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. வியாபார விஷயமாக கொஞ்சம் பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதன் மூலயமா நல்ல பலன்கள் கிடைக்கும். கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இன்றைக்கி ஆன்மீக சிந்தனையோடு இருப்பீங்க. அதே மாதிரி ஆன்மீகத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அது மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கிற நாளாக தான் இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற சூழ்நிலை நல்லா இருக்குது. பயணம் நல்லா இருக்குது. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்ல ஒரு சாதகமான பலனாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது கொஞ்சம் விவாதங்களில் சூடான வார்த்தைகளை பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. துணையும் இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது. அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை இன்றைக்கி செஞ்சிங்கன்னா அவங்களும் கொஞ்சம் இன்றைக்கி துணையும் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதிகமான செலவுகளோ விரயங்களோ ஏற்படுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும். மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களுக்கு சின்ன மருத்துவ பரிசோதனை செய்கிற மாதிரி இருக்கும். அதை செஞ்சுக்குங்க. இல்லைன்னா உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பருக்கள், கட்டிகள் முகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் மேஷராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக இருக்குது. உங்களோட அனுசரணையான போக்கும் ஜாக்கிரதையான சாப்பாட்டு முறையும் நல்ல ஒரு பலனை தரும்.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதார நிலை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். வெளியில் இருந்த சிக்கல்கள் குறையிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு நீங்கள் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். வீட்டில் பசங்களோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. ஆன்மீக காரியங்களில் இன்றைக்கி ஈடுபாடு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் சவால்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட இன்றைக்கி ஈகோவும் இந்த அகம்பாவமும் கோபமும் குறைச்சிங்கன்னா நாள் நல்லபடியாக போகும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட கூட வேலை செய்கிறவங்களோட வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்குது. மனசில் கொஞ்சம் குழப்பங்கள் உண்டாக்குற மாதிரி இருக்கும். பணியில் தோய்வு, ஏன்னா அதிகமான பணிகள் இருக்கிறதுனால தோய்வு ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களோட அன்பை துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி காதலை அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா அடி வாங்குகிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை அளிக்கும். முடிஞ்ச அளவுக்கு துணையோட இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பாருங்கள். அமைதியாக போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு செலவில் கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் சேமிக்க முடியும். இல்லைனா அதிகமான அளவில் விரயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சீதோஷ்ண நிலை காரணமாக தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. குளிர்ச்சியான பானங்களையோ உணவையோ சாப்பிட்றத தவிர்த்திங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் சுமூகமான ஒரு நாளாக தான் இருக்குது. குறிப்பாக காதல் விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. நண்பர்கள் மூலயமா எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் போகும். உடலில் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட்டு திரும்பவும் சரியாகும். உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் ஆதரவு நல்லா இருக்கும். தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றமான நாளாக தான் கொண்டு போக முடியும். இந்த நாளை கொஞ்சம் மந்தமாக இல்லாமல் உங்களோட முன்னேற்றத்திற்கு வழியாக கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு முன்னேற்ற பாதையில் போகிறது நல்லது. அதில் இருக்கிற தடைகளும் நீங்கள் தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சிந்தித்து புத்திசாலித்தனத்தோடு செயல்பட வேண்டியது நல்லதாக இருக்கும். சில காரியங்களில் தடைகள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் உறுதியாகவும் ஈஸியாகவும் வேலையை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட முயற்சி பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை பெற இன்றைய நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. எதிர்காலத்துக்கு உண்டான எண்ணங்களை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட சந்தோஷமான நாளாக இல்லை. உங்கள் மனசில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட அமைதியாக போகிறது நல்லது. விட்டு கொடுத்து போனது நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது. இல்லைன்னா பணம் கரையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சூடு காரணமாக முகத்தில் தோள்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆக மொத்தம் மிதுன ராசியும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது. குறிப்பாக துணைக்கூடவும் ஆரோக்கியத்துலேயும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி உத்தியோகத்தில் நல்ல ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் தாமதம் இல்லாமல் கிடைக்கிறதும் மனசுக்கு சந்தோஷம் தரும். உற்றார் உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட வழக்கு விஷயங்களில் வெற்றி உண்டாகும். ஆரோக்கிய பிரச்சனை தீரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்கன்னா தெளிவாக சரியான முடிவுகளை எடுக்கிற நாளாக தான் இருக்குது. அந்த முடிவில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமும் மகிழ்ச்சியை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் தாமதம் இருக்கும். இருந்தாலும் உங்களோட தடைகளை தாண்டி நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கு உங்களோட வேலைகளை பட்டியலிட்டு அட்டவணைப்படுத்தி செய்கிறது சாதகமான பலன் தரும். முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி உறவுக்குள்ளே காதலுங்கிறது ஒரு சினிமாவில் வரா மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு
இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா ஒரு கனவு மகிழ்ச்சியாக ஒரு நாளை தொணக்கூட என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியாக இந்த நாளை சில நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும். அது சாதகமான பலனை தரும். சேமிக்கிறதுக்கு முயற்சி அதிக அளவில் செஞ்சிங்கன்னா நல்ல பலன் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஆக மொத்தம் இன்றைக்கி கடகராசிக்கு ஒரு இனிமையான நாளாக தான் இருக்குது. ஒரு சாதகமான நாளை சரியான விதத்தில் கொண்டு போகிறது நல்லது. சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் தாமதங்கள் இருந்தாலும் இன்றைக்கி சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இந்த நாளை எதிர்காலத்துக்கு உண்டான நாளை சரியாக கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி கடினமான வேலைகளையும் கொஞ்சம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு துணிவு உங்கள்கிட்ட இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியாக போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில சுப செய்திகள் கிடைக்கும். அது மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். வியாபாரத்தில் எதிரிகள் கூட இன்றைக்கி நண்பர்களாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இன்றைக்கி சில மாற்றங்கள் ஏற்படும். பயணங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக விஷயங்கள்லையும் உங்கள் மனசு இன்றைக்கி ஈடுபடக்கூடிய தூண்டுதலை ஏற்படுத்தும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் வேலைகளை சாதாரணமாக மேற்கொண்டு நல்ல முறையில் முடிச்சிடுவீங்க. நல்ல பேரும் பாராட்டும் எடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. உங்களோட திட்டமிட்டு செயல்படும் விதம் எல்லாரையும் ஈர்க்க வைக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற உறவில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். அதே மாதிரி அப்பா கூட உங்களோட காதல் விவகாரத்தினால சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது. அப்பா கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் செலவுகள் கட்டுப்படுத்தினீங்கன்னா இருக்கிற பணத்தை வச்சு நாளை சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீண் செலவுகளை செய்யாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரும். சுப செலவுகளும் இன்றைக்கி நிறையவே இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அப்பாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி அவரோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு ஆரோக்கிய பாதிப்பும் கிடையாது. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு காதல் விவகாரம் அப்பாவோட பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. தொணக்கூட நல்லா தான் போகும். கவலை இல்லை. செலவை கட்டுப்படுத்த வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. பார்த்து நல்ல வழியில் நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி. இன்றைக்கி உங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி ஒரு இது இருக்கிற மாதிரி இருக்குது. சோம்பேறித்தனம் இருக்கும். உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பண வரவு தாராளமாக இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி தொழிலில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை அடைய முடியும். நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை தரும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சோம்பேறித்தனத்தையும் சோர்வையும் தகர்த்திங்கன்னா இந்த நாள் சுகமான ஒரு நாளாக இருக்கும். பிரார்த்தனையில் ஈடுபடுறது நல்லது. ஆன்மீக விஷயங்களில் இன்றைக்கி ஈடுபட அதிகமான ஆர்வம் இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கவனக்குறைவு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கவனக்குறைவுனால் சில சமயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளோ தவறுகளோ ஏற்படுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு குழப்பங்களை ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாதகமான பலன்கள் கிடையாது. தொணக்கூட கொஞ்சம் சின்ன சின்ன உரசல்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். முடிச்ச அளவுக்கு நாளை பார்த்து கொண்டு போகிறது, தொணக்கூட அனுசரித்து போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் சேமிப்புக்கு சில கட்டுப்பாடுகளோட செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. இஷ்டத்துக்கு செலவு செஞ்சிட்டிங்கன்னா கையில் இருக்கிற பணம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேமிக்க முயற்சிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது. இல்லைனா சில நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனம். ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி உறவு தவிர மீதி எல்லா விஷயமும் சாதகமான பலனாக தான் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக வீட்டில் போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும்.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி வந்து நீங்கள் கொஞ்சம் குழப்பத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாமல் கோபப்படுற சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. மந்தமான ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி உங்களோட தேவையில்லாத பிரச்சனைகளில், அடுத்தவங்க பிரச்சனைகளில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது. இன்றைக்கி ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் செய்கிற செயல்கள்லேயும் காரியங்கள்லேயும் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களால் பிரித்து பார்க்க முடியாது. அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் அமைதியும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க. உங்களோட கடின உழைப்புக்கு தான் இன்றைக்கி நல்ல பலன் தரும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கவலையை தரும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அதிகமாகவும் அதை குறித்த நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியாதபடி நிலை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சிறந்த முறையில் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 2 பேருக்குள்ளேயும் சரியான முடிவெடுக்க முடியாத மாதிரி சில குழப்பங்கள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட துணைக்கிட்ட உணர்வுகளை கொட்டாமல் சாந்தமான முறையில் அமைதியான முறையில் போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பணத்தை தக்க வச்சுக்க முடியாது. செலவை கட்டுப்படுத்துனீங்கன்னா சேமிப்பு குறையாமையாவது பார்த்துக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி குழப்பமும் பதட்டமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு திடீர் தனவரவு இருக்கிற மாதிரி இருக்குது. எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பழைய கடன்களில் பைசலாகும். வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய நபரோட அறிமுகம் ஏற்படும். இன்றைக்கி வந்து வங்கி சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பலவிதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை தரும். இன்றைக்கி உங்களோட காரியங்களில் பல செயல்களில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்லா பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட மேலதிகாரிகளோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய விதமாக இருக்கும். உங்கள் திறமை நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய விஷயமாக திட்டமிட்டு செயல்படுறதும் நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி காதலுக்கு, அதாவது துணையோட அன்பாக இருக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்கும். உங்களோட உணர்வுகளை துணைக்கிட்ட சாதகம் பெற மாதிரி வெளிப்படுத்தி நல்ல ஒரு அந்யுன்யத்தை ஏற்படுத்திக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நாளை புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது சாதகமான பலன் தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்குது. உங்களோட கடின உழைப்பு பலனாக இன்றைக்கி ஊக்கத்தொகை வகையில் கூடுதல் நிதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணத்தை சேமிக்கிறது அவசியமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் கிடையாது. சிறந்த ஆற்றலோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் திடமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்ல ஒரு சாதகமான உடல்நிலை இன்றைக்கி இருக்கும். ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குறிப்பாக உறவையும் சேமிப்பையும் இன்றைக்கி மேம்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும். அது எதிர்காலத்தில் உண்டான பலனுக்கு நல்ல ஒரு பயன்பெறக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். ரொம்பவும் சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். சிறிய முயற்சியில் கூடிய பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி உங்களோட செயல்களுக்கு சின்ன சின்ன அதிர்ஷ்டங்களும் காத்திருக்கு. சந்தோஷமாக நாளை கொண்டு போங்க. பொருளாதார நிலை பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். வியாபாரம் சம்மந்தமாக எடுக்கிற முயற்சிகளில் நல்ல பலனை தரக்கூடிய நாள். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூல பலன் கிட்டும். வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்க, உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகளை களையறதுக்கு நாள் கொண்டு போகிறது நல்லது. அதே மாதிரி சில திட்டமிட்டு செயல்படுற விஷயங்கள் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி
காதலை பற்றி எதுவும் பெருசாக எடுக்க வேண்டாம். இன்றைக்கி முக்கியமான முடிவுகளை எதுவும் காதல் சம்மந்தமாக எடுக்காமல் தொணக்கூடியும் இன்றைக்கி அமைதியாக போகிறது நல்லதாக இருக்கும். மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத பண வரவு இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் மூலிமா சிலருக்கு நிதி ஆதாயம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு உண்டான ஒரு நாளாக பயன்படுத்திக்கிறது அவசியம். எதிர்காலத்துக்கு அது நல்ல பலனை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. குறைபாடு இல்லாத ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நாளில் உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த யோகா செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்கும் இன்றைய நாள் இனிமையான ஒரு நாளாக இருக்குது. சாதகமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் பணத்தை சேமிக்கிறதுலையும் உறவு கூட பார்த்து நடந்துக்கிறதும் நல்லது. மகிழ்ச்சியான ஒரு நாளாக கொண்டு போகிறது அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி உங்கள்கிட்ட கொஞ்சம் சோர்வும் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட புத்தியை பயன்படுத்தி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும். உங்களோட நண்பர்களோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நன்மை தீமை ரெண்டுமே கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து நடந்துக்கிறது நல்லது. சுப காரியங்களில் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க. நண்பர்களோட உதவியால் உங்களோட பிரச்சனைகள் குறையும். எதிர்பாராத உதவிகள் இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து சரியாக பயன்படுத்திக்கோங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். முறையாக திட்டமிட்டு அட்டவணை அமைச்சு இன்றைக்கி வேலை செய்ய வேண்டியது அவசியம். இல்லைன்னா சின்ன சின்ன தவறுகள் நடக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்து செய்கிறது அவசியம். இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே துணைக்கூட நல்ல உறவு இருக்கிற மாதிரி இருக்குது. சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. காதல் விஷயத்துலேயும் இன்றைக்கி இனிமையான நாளாக தான் இருக்குது. சாதகமான பலன் கிடைக்கும். இன்றைக்கி நாளில் துணைக்கூட வெளியில் போயிட்டு வர்றது நல்ல ஒரு புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு உகந்ததாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் அதிகமாக இருக்குது. செலவும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு போராட்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினா சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பு எதுவுமே கிடையாது. ஜாலியாக கேஷுவலாக போங்க. ஓய்வு எடுத்தாலே போதும். உங்களுக்கு நாள் இனிமையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த கவலையும் இல்லை. ஆக மொத்தம் மகர ராசிக்கு நல்ல பலனும் கெட்டு பலனும் இருந்தாலும் நாள் முழுக்க பாசிட்டிவான நாளாக தான் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளை சேமிக்கிறதுக்கும் உறவுகளை பராமரிக்கவும் மேம்படுத்தவும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி பணப்புழக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலையில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா உங்களோட பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். வீட்டில் இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது. இன்றைக்கி மனசுக்கு நிம்மதி வேணும்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கும். முடிச்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். நெகட்டிவாக இன்றைக்கி எதையும் யோசிக்க வேண்டாம். அதை யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் நீங்கள் இழக்கிற மாதிரி ஆகும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல நிலை தான் இருக்குது. மேலதிகாரிகள்கிட்ட அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகளும் தேடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கூட நல்லுறவு இல்லை. அதே மாதிரி உங்களோட காதலாக இருந்தால் உங்களோட திருமணத்துக்காக பெற்றோர்கிட்டேருந்து அனுமதி பெறதுக்கு முயற்சிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வெற்றி கிடைக்காது. திருமணமானவங்க துணையோட சந்தோஷமாக நாளை கழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் ரொம்பவும் கரெக்டாகவே இருக்கும். வரவை விட செலவு அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதனால் பணத்தை செலவிட்டு செய்யும் போது கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சராசரியாக ஆரோக்கியம் இருக்கும். கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். ஒவ்வாமை மாதிரி ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது நாள் தான். குறிப்பாக பண விஷயத்துலையும் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். வேலையிலையும் கொஞ்சம் உறவுக்குள்ளேயும் இன்றைக்கி மேம்படுத்திக்கிறதுக்கு நல்ல ஒரு பலனை தரும். நாளை சந்தோஷமாக கொண்டு போங்க.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. இன்றைக்கி வந்து நினச்ச காரியத்தை நல்லபடியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைக்கும். மகிழ்ச்சி, நல்ல ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களோட திறமை நல்ல ஒரு வெளிப்படுத்தும் நாளாக தான் இருக்குது. இந்த நாள் பார்த்திங்கன்னா உங்களோட தொழிலும் சரி வேலையிலையும் சரி நல்ல ஒரு பயணங்கள், புதிய வாய்ப்புகளை தேடித்தர மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற செயல்கள், காரியங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கி உங்களோட சொந்த முடிவு எடுக்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமான பலனை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு அவசியமாக இருக்கும். இன்றைக்கி வேலை விஷயமாக பயணங்கள் இருக்குது. அதில் சில வாய்ப்புகளும் ஏற்படக்கூடியது இருக்குது. நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட வந்து அன்பான வார்த்தைகளை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமான நாளாக இருக்கும். இன்றைக்கி உங்களோட இந்த அணுகுமுறை உறவில் நல்லிணக்கத்தையும் நல்ல ஒரு புரிதலையும் பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சீராக இருக்கும். வரவும் இருக்குது, செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்துனீங்கன்னா சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நல்லபடியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் சீராக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி ஒரு உகந்த நாளாக தான் இருக்குது. எல்லா காரியங்களும் நீங்கள் திட்டமிட்டு செய்யணுன்னா சுயமாக சிந்தித்து செயல்படுறது சாதகமான பலன் தரும். இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்புகள் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரியாக பயன்படுத்திக்கங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு நன்றி. உங்களோட ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான மாதிரி சில மாற்றங்களை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ இது உங்களோட சேனல். உங்களோட விருப்பப்படி உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறதுக்கு விருப்பமாக இருக்குது. அதுக்கு என்ன முறையில் தேவையோ அதை சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.